ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஒரு சிம்பிளான டிஃபன் அப்படின்னாலே தோசை தான். பட் அந்த தோசையை கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாகவும் பண்ணோன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி தோசை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப் கருப்பு கவுனி அரிசி, இப்போ 2 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கோம் மொத்தமாக. அதுக்கு 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், உங்கள் கையளவுக்கு போகா எடுத்துக்கோங்க. அவல், அது எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. போட்டுண்டு இதை 2லேருந்து 3 வாட்டி நல்லா களைஞ்சி தண்ணியை வடிகட்டுங்கோ. ஸோ நீங்கள் களையும் போது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் தான் தண்ணி இருக்கும். இதுதான் கருப்பு கவுனி அரிசியோட கலர். ஸோ இதை நல்லா களைஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை விட்டு நம்ம எப்படி தோசைக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைங்கோ. இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி தோசைக்கு அரைப்போமோ அதே மாதிரி கிரைண்டரில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்ஸி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அரைக்க டைம் எடுத்துக்கும். அதனால் 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை திருப்பி ஓவர் நைட்டு பொங்க விடலாம். காலம்புற பார்த்தேன்னா நல்லா அதில் பபுள்ஸ்லாம் வந்திருக்கும். இது பொங்கி வழியாது, பட் நிறைய நீங்கள் பார்த்தேன்னா பபுள்ஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ இதை திருப்பி நல்லா கலந்து விடுங்கோ. திக்னஸ் போதுமானதாக இருக்கும். நீங்கள் தண்ணி விட தேவைப்படாது. நீங்கள் ஒரு தோசை பார்த்துட்டு வேணும்னா தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு தண்ணி விட்டு பாருங்க. என்ன தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அதில் தண்ணி விட்டேன்னா சத்தம் வரும் இல்லையா, ட்ரிசிலிங் சத்தம் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி தோசையை நார்மலாக வாப்போமோ அதே மாதிரி வாத்தேன்னா நார்மலான தோசை மாதிரி தான். இது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமான்னா அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நான் நார்மலான தோசை மாதிரி தான் வாத்திருக்கேன். மறுபடியும் நீங்கள் வச்சேன்னா என்னென்னா ரோஸ்ட் கூட ஆகும். நான் கிறிஸ்பினஸ் எனக்கு பிடிக்காது. அதனால இதை ஒரு நல்ல பதமான தோசையாக வாத்தி எடுத்துட்டுருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக தோசை வாக்குற வீடியோவை எடிட் பண்ணாமல் அப்படியே அவ்வளோ நேரமும் போட்டிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு தோணலாம் இது பிஞ்சு பிஞ்சு வருமோ, நம்மளால் திருப்பி போட முடியாதோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணும். அதனால தான். ஏன்னா நானும் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்து தான் பண்ணேன். பட் இது ரொம்ப சிம்பிளாக வந்துடுது. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரமான சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.